சாமிய கொன்னுட்டேன். சர்ச்சையை கிளப்பும் வசனத்துடன் வெளியான விமலின் சார் டீசர். கன்னிமாடம் படத்தை இயக்கிய இயக்குனர் போஸ் வெங்கட் இயக்கத்தில் விமல் நடிப்பில் உருவாகியுள்ள சார் படத்தின் டீசர் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. வெற்றிமாறன் இந்த படத்தை ரிலீஸ் செய்கிறார். விலங்கு வெப் சீரிஸ் கடைசியாக விமலுக்கு வெற்றியை கொடுத்த நிலையில் தொடர்ந்து பல படங்களில் நடித்து வருகிறார். வில்லன் நடிகராக இருந்து வந்த போஸ் வெங்கட் இயக்குனராக மாறியுள்ள நிலையில் இப்படி ஒரு படத்தை இயக்கியுள்ளார். மாபோசி என்கின்ற தலைப்பில் தான் முதலில் இப்படம் உருவானது. ஆனால் கடைசி நேரத்தில் சென்சாரில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இந்த படத்திற்கு சார் என பெயரை மாற்றியுள்ளார்கள். தனுஷ் நடிப்பில் வெளியான வாத்தி படத்தை தெலுங்கில் சார் என வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் பள்ளி ஆசிரியராக விமல் நடித்துள்ள நிலையில் டீசர் மற்றும் அதில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய வசனம் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். மெட்டி ஒலி சீரியலில் நடித்து பிரபலமான போஸ் வெங்கட் ரஜினிகாந்தின் சிவாஜி உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். கன்னிமாடம் படத்தை இயக்கிய போஸ் வெங்கட் விமல், சாயாதேவி, கண்ணன், சிராஜ் உள்ளிட்டோரை வைத்து இயக்கியுள்ள சார் படத்தின் டீசர் தற்பொழுது வெளியானது. வெற்றிமாறனின் கிராஸ் ரூட் தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை ரிலீஸ் செய்கின்றது. டீசரின் ஆரம்பத்திலேயே சாமியாடி ஒருவர் நடந்து வர குறுக்கே பள்ளி ஒன்று இருக்க இங்கே தடை ஏன் இருக்கு என்கிறார். அதன் பின்னர் அந்த ஊரில் இருக்கும் பள்ளியை இல்லாமல் செய்ய வேண்டும் என சிலர் சதி செய்கின்றார்கள். கடைசியில் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் விமல் முதல் காட்சியில் சாமியாடி கையில் ஏந்தி வந்த தீப்பந்தத்தை தனது கையில் வைத்துக்கொண்டு சாமியை கொன்னுட்டேன் என வசனம் பேசுகிறார். இந்த வசனம் சர்ச்சையை கிளப்பும் என நெட்டிசன்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் வந்த வசனம் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் சார் டீசரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அன்னபூரணி படத்தையே நெட்ஃபிளிக்ஸ் OTTயில் இருந்து நீக்க காரணமே இந்து கடவுளை அவமதித்து விட்டார்கள் என்று கிளம்பிய பிரச்சனைதான். இந்த நிலையில் இப்படி ஒரு வசனத்தை ஏன் டீசரில் படக்குழு வைத்துள்ளனர் என்கின்ற கேள்வி எழுந்துள்ளது. களவாணி, வாகை சூடவா, மஞ்சப்பை என விமல் நடித்த சில படங்கள் வெற்றி பெற்றன. அதன் பின்னர் அவர் நடிப்பில் வெளியான படங்கள் சரியாக ஓடவில்லை. கடைசியாக விலங்கு வெப் சீரிஸ் வெற்றி பெற்றது. அதன் பின்னர் குலசாமி, தெய்வ மச்சான், துடிக்கும் கரங்கள் என கடந்த ஆண்டு நடித்த எந்த ஒரு படமும் ஓடவில்லை. இந்த நிலையில் சார் திரைப்படம் விமலுக்கு வெற்றியை கொடுக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் சார்க் 9 பிக்சர்ஸ் சார்பில் சிவா கிலாரி தயாரிப்பில் நடிகர் விமல் மற்றும் கருணாஸ் முதன்மை கதாபாத்திரங்களில் நடிக்க அறிமுக இயக்குனர் மைக்கேல் கே ராஜா இயக்கத்தில் மாறுபட்ட களத்தில் மனதை உருக வைக்கும் அழகான திரைப்படமாக உருவாகி இருக்கும் படம் போகும் இடம் வெகு தூரமில்லை. விரைவில் திரைக்கு வர இருக்கும் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர் வெற்றிமாறன் வெளியிட்டார். நடிகர் விமல் மற்றும் கருணாஸ் கதாபாத்திரங்களின் பின்னணியில் ஒரு காரும் இடம்பெற்றிருக்கும் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்த உடனேயே உணர்வு பூர்வமான கதைக்களத்தில் அற்புதமான அனுபவம் தரும் திரைப்படமாக இருக்கும் என்பதை உறுதி செய்வதாக இருந்தது. மிக வித்தியாசமாக அமைந்துள்ள ஃபர்ஸ்ட் லுக் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றது.